ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் விதுர மகாத்மாவின் தொடர்ச்சியான கேள்விகள். இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 21 முதல் 30 வரை. விதுரர் மைத்திரேயர்கிட்ட ரொம்ப அழகா கேள்வி கேட்கிறார். பிரபுபாத் பொருளுரையில ரொம்ப அழகா எழுதியிருக்கார். விதுரரை மாதிரி மகாத்மாவுடைய கேள்விகள், விதுரரை போன்ற மகாத்மாவுடைய கேள்விகள் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே நன்மை தரக்கூடியது. இன்னைக்கு சமுதாயத்துல என்னென்ன குழப்பங்கள் இருக்கோ, என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ, என்னென்ன தவறான புரிதல்கள் இருக்கோ, ஆத்மாவை பற்றி, பரமாத்மாவை பற்றி, இந்த படைப்பை பற்றி, பகவானை பற்றி, பல்வேறு தேவர்களை பற்றி, இந்த 5 விஷயத்துல என்னென்ன சந்தேகங்கள் குழப்பங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் தெளிவான கேள்விகள், தெளிவான பதில். ஆத்மானா என்ன, பரமாத்மாவுங்கிறது யாரு, பகவானுடைய தனித்தன்மை என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, பல்வேறு தேவர்கள் யாரு, இந்த எல்லா கேள்விகளுக்கும், குழப்பங்களுக்கும், சந்தேகங்களுக்கும் மிக அழகாக பதில் தரப்பட்டது. அப்ப விதுர மகாத்மாவுடைய கேள்வினால எல்லாருக்கும் உள்ள சந்தேகம், குழப்பம் தீர்வு. என்னெல்லாம் தவறான அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் குறிப்பா கலியுகத்துல நாளுக்கு நாள் கடவுளை மறுக்கக்கூடியதுதான் அதிகமாயிட்டே இருக்கு. பகவானுடைய தனித்தன்மை, பகவானுடைய இருப்பு, இறை நம்பிக்கை, இது இல்லாத ஒரு சமுதாயம் தான் நீங்க எதிர்பார்க்க. இன்னைக்குள்ள அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா இடங்கள்லயுமே கிருஷ்ண உணர்வு அல்லது கிருஷ்ண பக்தி அல்லது இறை விஞ்ஞானம் இது தவிர்க்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. பேரளவான நவீன நாகரிகம், நவீன விஞ்ஞானம், இது மேலதான் இன்னைக்கு மக்கள் பின்னாடி ஓடுறாங்க, இது மேலதான் நம்பிக்கை கொள்றாங்க. ஆனா இது குறைவுடையது. நவீன நாகரிகம், நவீன விஞ்ஞானம், இந்த மாடர்ன் சயின்ஸ், அது இம்பர்ஃபெக்ட், அது சரியில்லை, அது நேர்த்தியானது அல்ல, அது குறைவுடையது. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். ஏன் புரிஞ்சுக்க முடியல? மந்தாசு மந்தமதியோ மந்தபாக்கியா பாத்திரதா மாயாபகிருத ஞானா. மாயா மீன்ஸ் இல்லூஷன். மாயை என்றால் அறியாமை. அறியாமையினாலையும் மந்த புத்தினாலையும் எப்பவுமே தொந்தரவும் சண்டை சச்சரவும்லயே இருக்கிறதுனால இவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கான புத்தி. அதனால இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப பெரிய நிலையில இருக்கலாம். ஒருவர் ஒருத்தர் பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம், தத்துவ ஆராய்ச்சியாளரா இருக்கலாம், மனக்கற்பனையாளரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். பௌதிகத்துல ரொம்ப பெரிய செல்வந்தராவும் பேர் புகழ் வாங்கினவரா இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா, அவங்க அறிவை மாயை அபகரிச்சு, மாயா அபகிருத ஞானம். மாயா அபகிருத ஞானம் அப்படின்னா அறியாமையினால அறிவை இழந்தவன். என்னங்க சொல்றீங்க? இந்த உலகத்துல எவ்வளவு படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் பண்றாங்க,
ஒரு பக்கம் பெரிய கண்டுபிடிப்பு, பெரிய சாதனை, பெரிய படிப்பு. இன்னைக்கு நாகரிகம் எவ்வளவு வளர்ந்துருக்கு, விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்துருக்கு, விஞ்ஞான முன்னேற்றம் எப்படி ஆயிருக்கு. இவங்களை போய் நீங்க மந்த புத்தின்னு சொல்றீங்களே. இவங்களை நீங்க அறிவில் குறைந்தவங்கன்னு சொல்றீங்களே. அக்கார்டிங் டு சாஸ்திரா, சாஸ்திரப்படி ஆத்மாவை உணராதவங்களுக்கு அறிவு பற்றாக்குது. ஆத்மாவை உணராதவங்க சமுதாயத்துல எவ்வளவு பெரிய நிலையில இருந்தாலும், பௌதியத்துல எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும், ஆத்மா உணராதவங்க அவ்வளவு மாயா அபகிருத ஞானம். அவங்க அறிவு மாயா அபகரிச்சு. அதனால இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதனால ஃபர்ஸ்ட் இங்க ஆத்ம தத்துவமே தெரியல. ஆத்ம தத்துவமே தெரியாம இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்லயே இருக்கா. உடல் சார்ந்த விஷயங்கள்லயும் ஆர்வமா இருக்காங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த புலன்பத்துக்கான திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த உடலை பிரிச்சு ஆராயிறாங்க. ஆனா கூட இந்த உடலை அவங்களால முழுமையா பிடிச்சு, இந்த உடலை பிரிச்சு ஆராய்ந்து அதுக்கு டாக்டர் பட்டம் வாங்கிடுறாங்க. ஐ ஸ்பெஷலிஸ்ட், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், சைக்காட்டிஸ்ட், அப்புறம் ஆர்த்தோஸ்ட். இது மாதிரி டாக்டர்ல பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், நரம்பியல் நிபுணர், நரம்பை பிரிச்சு ஆராய்ச்சி படிக்கிறாங்க. இந்த உடம்புல எவ்வளவு நரம்புகள் இருக்கு, இந்த உடம்புல எவ்வளவு நரம்புகள் இருக்கு. 22,000 நரம்பு, 72, 72,000 நரம்பு இருக்கு. 72,000 நரம்புகள். அதனால என்னென்ன பிரச்சனை வருது, இந்த நரம்புகள் எப்படி இயங்குது, அதை ஆராய்ச்சி பண்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பிளட் சர்க்குலேஷன், உடம்புல ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு, அதுல என்னென்ன திசுக்கள்லாம் இருக்கு, அதை ஆராய்ச்சி பண்றாங்க. இப்ப நரம்பு, எலும்பு, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், எலும்பு மூட்டு நிபுணர், அதுல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஐ ஸ்பெஷலிஸ்ட், அந்த கண்ணை ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சிருக்கு. சோ கண்ணை ஆராய்ச்சி பண்ணி கண்ணுல இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, ஆனா ஏன் வந்ததுன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு வியாதி வியாதி இருக்குன்னா அது எப்படி வந்தது, அது எப்படி வந்ததுன்னு தெரியலீங்க. ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு புதுசு புதுசா வியாதி வருது, புதுசு புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. நாளுக்கு நாள் புதுசு புதுசா வியாதி வருது, புதுசு புதுசா மருந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கு. அப்ப இது தீர்வா? பிரபுபார் கேட்கிறார், இது தீர்வு இல்ல. இதுக்கு தீர்வு இல்ல. இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்க்கு இதுக்கு தீர்வே இல்லை. எதுக்கு தீர்வு கொடுக்க முடியல அவனால? ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். பிறக்கிறத நிறுத்த முடியல, இறக்கிறத நிறுத்த முடியல. நோய் வந்தா அதுக்கு மருந்து தான் கண்டுபிடிக்க முடியுது. ஏன் நோய் வந்தது, மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்க, ஏன் இது நடக்குது? பர்த், டெத், ஓல்ட் ஏஜ் டிசீஸ். இதுல இருந்து விடுபடணும். ஆனா இன்னைக்கு நவீன நாகரிகம், நவீன விஞ்ஞானம், மாடர்ன் சயின்ஸ், மாடர்ன் சயின்டிஸ்ட்னால நோய் வருதுன்னு சொல்ல முடியுது. ஆனா அந்த நோய்க்கான மருந்து அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கும். அது கூட நோய்க்கான மருந்தை எங்கிருந்து எடுக்கிறாங்க? அதுவும் இங்க இருந்து எடுக்கப்பட்டது. நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிற புத்தி யாரு கொடுத்தா? அதுக்கு பதில் இல்லை. ஒரு நோய் வந்தா நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கிற புத்தி, நாலேஜ் யாரு கொடுத்தா? அந்த மருந்து எங்கிருந்து வந்தது, அதற்கான ரா மெட்டீரியல்ஸ், அதற்கான மூலப்பொருட்கள் எங்கிருந்து வந்தது, இந்த மூலப்பொருட்களை உற்பத்தி பண்ணது யாரு? இதை ஆராய்ச்சி பண்ணி அதை உணர்ந்தவங்க தான் ஆயுர்வேதம். ஆயுர்வேதத்துல ஒத்துக்கிறாங்க தன்வந்திரி பெருமாள்,
பகவான் விஷ்ணு கிருஷ்ணர் தான் இந்த மூலிகைகள் ஆதாரமா இருக்காரு. அதான் ஆயுர் வேதம். வேதத்துல ஒரு பாகம் ஆயுர்வேதம். வேதம்னா அதுல நிறைய இருக்கு. வான சாஸ்திரம், பிளானட்டை பத்தி, பல்வேறு கிரகங்கள், அப்புறம் மருத்துவம். சோ ஆயுர்வேதா, ஆயுர்வேதா அது ஒத்துக்குது. ஆயுர்வேதம் ஒத்துக்குது. இங்க மருந்து, இயற்கையில இருந்து மருந்து கிடைக்குது. அப்ப இயற்கையோட எஜமானன் யார்? இயற்கை யார் உற்பத்தி பண்ணா? அது விஷ்ணு இருந்தா தோன்றி. அதனால வேத கல்விதான் உண்மையானது. இங்க வந்து அழகா சொன்னார் பிரபா பொருளுரையில, குணம், கல்வி, பண்பாடு, புலன் மற்றும் மன அடக்கம், இந்த பயிற்சிகளால அடையப்பட்ட ஆன்மீக முன்னேற்றம் அவற்றிற்கேற்ப பிரிக்கப்பட்டுள்ளது. எது? பிராமணா, சத்ரியா, வைசியா, சூத்ரா. சோ பிராமணா, சத்ரியா, வைசியா, சூத்ரா இது பிறப்பின் அடிப்படையில் அல்ல. அது திரும்பி பிரபா சொல்றாரு. அஹ், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் குறிப்பிட்ட இயற்கை ஆதாரமாக கொண்டுதான் இப்பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன, பிறப்பை ஆதாரமாக கொண்டு அல்ல. பிறப்பு அற்பமானது என்பதால் அது இந்த பதத்தில் குறிப்பிடப்படவில்லை. பிறப்பு அற்பமானதுன்னா அதையே போய் பேசணும் அதை பத்தி. அதனால இப்ப இங்க முக்கிய பாயிண்ட் என்னன்னா, இங்க விதுர மகாத்மாவுடைய கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப அழகழகான பதில் இருக்கு. விதுர மகாத்மாவுடைய கேள்வி என்னது? முதல்ல படைப்பு எப்படி நடந்தது? கிரியேஷன். இஃப் தேர் இஸ் எ கிரியேஷன், தேர் மஸ்ட் பி எ கிரியேட்டர். இஃப் தேர் இஸ் எ கிரியேஷன், தேர் மஸ்ட் பி எ கிரியேட்டர். படைப்பு என்று ஒன்று உண்டு என்றால் படைப்பாளி என்று ஒன்று உண்டு. படைப்பு என்று ஒருத்தர் இருக்காருன்னா, படைப்புன்னு ஒண்ணு இருக்குன்னா படைப்பாளின்னு ஒண்ணு. எதுவுமே தானா திடீர்னு எல்லாம் வந்துடாது. திடீர்னு வந்துடாது. அப்படி அது எப்படி திடீர்னு வரும்? நம்ம ஊர்ல திடீர் சாமியார்லாம் வருவாங்க. நம்ம ஊர்ல திடீர் அவதாரம், திடீர் சாமியார், திடீர் தலைவர்கள் எல்லாம் திடீர் திடீர்னு வரும். நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க? திடீர்னு ஒரு சாமியார் வந்துருவார். நான் கடவுள் ஆயிட்டேன், நான் கடவுளை உணர்ந்துட்டேன், நீங்களும் இந்த யோகா பண்ணுங்க, நீங்களும் கடவுள் ஆயிடலாம், நீங்களும் கடவுளை உணர்ந்துடலாம். திடீர் சாமியார், திடீர் யோகா, வேற என்னது, திடீர் ஆசிரமம், அப்புறம் வேற என்ன சொன்னேன்? நிறைய சொல்லுங்க. திடீர் பகவான், திடீர்னு ஒரு அவதாரம் வந்துருவாங்க. நாளுக்கு நாள் புதுசு புதுசா வந்துட்டே இருக்க இல்லையா? இதெல்லாம் தான் சமுதாயத்துல தொந்தரவு. சமுதாயத்துல தான் தொந்தரவு. அதனால படைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, திடீர் சாமியார்க்கெல்லாம் போகக்கூடாது. படைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா திடீர் சாமியார்ட்ட போகக்கூடாது. அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயம் என்ன சொல்லுது? இன்னைக்கு வந்து நவீன அறிவியல் இன்னும் கண்டுபிடிக்க முடியல கிரியேஷன் எப்படி நடக்குது. அதனால அது நேச்சர் சொல்லி, அதான் நேச்சர். ஆனா நேச்சர் எப்படி இயங்குது அதுக்கு பதில் இல்ல. நேச்சர் 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 இஸ் ஹவு இஸ் ஒர்க்கிங். அதான் சார், ஐ டோன்ட் நோ. அது தெரியாது. பிரபுபாதா, பிரபுபாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பிரபுபாவுடைய சிறப்பே வந்து கிருஷ்ண பக்தியை விஞ்ஞான பூர்வமா சொல்லியிருக்காரு. இந்த நவீன நாகரிகம், நவீன அறிவியல் இவங்க கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு கிருஷ்ண பக்தியை நவீன நாகரிகம் மூலம், நவீன விஞ்ஞானம் இதன் அடிப்படையில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இல்லாட்டி ஏன் இந்த கிருஷ்ண பக்திய மேற்கத்திய நாட்டுக்காரங்க ஏத்துக்கணும்? மேற்கத்திய நாட்டுக்காரங்க ஒன்றும் முட்டாள்கள் இல்ல. அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா? நாசா பல்கலைக்கழகம், நாசா யூனிவர்சிட்டி, பெரிய ஆராய்ச்சியாளர்கள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள், பெரிய பெரிய கனவான்கள், உயர்ந்த குலத்து, அதாவது என்ன, பெரிய செல்வந்தர்கள், அவங்க எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பிரபுபாதாவுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கு. ஏன்னா சில பிரபுபாத இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர், கலியுகத்துக்கான ஆச்சாரியர்.
அதனால பிரபுபாதா வந்து கிருஷ்ண பக்தியை விஞ்ஞான பூர்வமா சொல்லியிருக்காரு. இங்க பிரபுபாத் புக் படிச்சா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், பிரபுபாத் புத்தகம் படிச்சா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பிரபுபாத் புத்தகம் படிச்சா கிருஷ்ண பக்தியை எல்லா விதத்திலும் உறுதிப்படுத்துறாரு. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் சாஸ்திர அடிப்படையில் வேணுமா இருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவர் தான் படைப்புக்கு ஆதாரம், அவற்றிருந்தா இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது. அதற்கு வந்து சாஸ்திர ரீதியாக ஆதாரம் வேணுமா இருக்கு, சாஸ்திர ரீதியா ஆதாரம் இருக்கு. சரி, லாஜிக்காவும் சொல்லணுமா, அதுவும் இருக்கு. லாஜிக்னா என்னது? லாஜிக்கே எல்லாம் பேசுறீங்க, லாஜிக்னா என்னது? லாஜிக் லாஜிக்லாம் லாஜிக் தான், ஆராய்ச்சி பண்ணாதேங்கிறீங்களா? சோ லாஜிக்கா சொல்லணுமா, அதுவும் இருக்கு. விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கணுமா, அதுவும் இருக்கு. உதாரணத்தோட நிரூபிக்கணுமா, அதுவும் இருக்கு. புரியாதவனுக்கு புரியணுமா, அதுவும் இருக்கு. படிச்சவனுக்கு புரியணுமா, அதுக்கும் இருக்கு. படிக்காதவனுக்கு புரியணும், யார் வேணா புரிஞ்சுக்கலாம். ரோபா புத்தகம் படிச்சா படிச்சவங்க, படிக்காதவங்க, பௌதிக கல்வியில முன்னேற்றம் அடைஞ்சவங்க, பௌதிக கல்வியில முன்னேற்றம் அடையாதவங்க, அப்புறம் சாஸ்திரத்தை பிரமாணமா வச்சு கேட்கறவங்க, ஓகேங்க, சரிங்க, நீங்க வந்து படைப்பு வந்து கிருஷ்ணர் தான் படைக்கிறாரு அப்படின்னு அதுக்கான உதாரணம் என்ன, சாஸ்திரபூர்வமா சொல்லுங்க. படைப்பு வந்து கிருஷ்ணர் தான் பண்றாரு, அதுக்கான உதாரணம் என்ன, சாஸ்திரம் கொடுங்க. இருக்கே சாஸ்திர பிரமாணம், சாஸ்திர பிரமாணம் உண்டு. பகவத்கீதை, பாகவதம், வேதங்கள், புராணங்கள். சரிங்க, எனக்கு சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இல்லைங்க, நீங்க விஞ்ஞான பூர்வம் நிறுவீங்க, நீங்க வந்து விஞ்ஞான பூர்வமா நிறுவீங்க படைப்புக்கு பின்னாடி இறைவன் இருக்கு, கடவுள் இருக்காருன்னு. இருக்கே, ஒரு குழந்தை கூட நம்பிக்கை சொல்லலாமே. எதுவுமே தானா இயங்காது. எப்படி தானா இயங்கும்? சூரியன் வந்து தானா இயங்காது, சந்திரன் தானா இயங்காது. அந்த சந்திர சூரியனை பகவான் தான் இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இது எப்படி? இது சாஸ்திர பிரமாணமாவும் சொல்லலாம், லாஜிக்காவும் சொல்லலாம், சயின்டிபிக்காவும் சொல்லலாம். சந்திரன் சூரியன் தனியா இயங்குதா? சந்திரன் சூரியன் தனியா இயங்குதா? யார் இதை இயக்குறா? இது மூணு விதமா சொல்லலாம். சந்திரன் சூரியன் தனியா இயங்குறது இல்ல, அது வந்து யார் இயக்குறா, அது எப்படி இயங்குது, அது மூணு விதமா சொல்லலாம். சாஸ்திர பிரமாணமாவும் சொல்லலாம், அப்புறம் லாஜிக்காவும் சொல்லலாம், அப்புறம் விஞ்ஞான பூர்வமாவும் சொல்லலாம். தர்க்கம். ஒருத்தர் தர்க்கம் பண்ணலாம். என்ன தர்க்கம் பண்ணலாம்? இயற்கை தானா இயங்குது. சரி, உட்காருங்க, பேசலாம். எப்படி இயற்கை தானா இயங்குது? கிடையாது. இயற்கை தானா இயங்குறது இல்ல, அதுக்கு பின்னாடி இறைவன் இருக்கிறார். இயற்கைக்கு பின் இறைவன் இருக்கிறார். இயற்கைக்கு முன்னும் இறைவன் இருக்கிறார், இயற்கைக்கு பின்னும் இறைவன் இருக்கிறார். அப்படின்னா என்னது? இயற்கைக்கு முன்னும் இறைவன் இருக்கிறார், இயற்கைக்கு பின்னும் இறைவன் இருக்கிறார் என்னது? இல்ல, என்ன அர்த்தம்னா, இயற்கை படைக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் இருக்காரு, அந்த படைப்புக்கு பின்னாடி அவர் தான் இருக்காரு. அது ஓகே, கிருஷ்ணா நித்தியமானவர், ஆதியந்தமற்றவர், அதெல்லாம் ஓகே. ஆனா என்னுடைய பாயிண்டிங் என்னன்னா, யூனிவர்சல், இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் இருக்காரு, படைக்கிறதுக்கு பின்னாடி அவர் தான் காரணமா இருக்கு. இல்ல இல்ல, இன்னும் நீங்க புரிஞ்சுக்கல. இந்த வேர்டு வந்து தமிழ் வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கல. தமிழ் வார்த்தை என்னன்னா, இயற்கைக்கு முன் இறைவன் இருக்கிறார், இயற்கைக்கு பின்னும் இறைவன் இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இல்ல, இயற்கைக்கு இயற்கை படைக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் இருக்கிறார், இயற்கை பண்ணதுக்கு பின்னாடி அவர் தான் இருக்கிறார். ஓ, உன் சமூகம் என் சமூகம் உனக்கு முன்னால் செய்யும் சொல்ற. கிறிஸ்துவர் என்ன வார்த்தை சொல்றாங்க? பைபிள் எழுதிருக்கு, என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லுது. அப்படின்னா இயேசு அவருக்கு முன்னாடி போறார், இயேசு அவர் கூட இருக்காரு, இயேசு அவர் பின்னாடி இருக்காரு. புரியல? எப்படின்னா, பகவான் எப்படி செயல்படுறாருன்னு நம்ம இந்த சின்ன மூலையெல்லாம் வச்சு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணாவுடைய சக்தி அச்சிந்தியா, கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. அதனால இந்த கிரியேஷன் பண்றதுக்கு முன்னாடி யார் இருந்தா? கிருஷ்ணர் மட்டும்தான் இருந்தாரு. கிரியேஷன் நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? கிருஷ்ணர் தான் இருக்கு. அதான் இயற்கைக்கு முன் கிருஷ்ணா, இயற்கைக்கு பின்னாடி கிருஷ்ணா. இப்ப பின்னாடின்னு என்ன சொல்றது? ஒரு கணவனுடைய வெற்றிக்கு பின் மனைவி இருக்கா,
இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். கணவனின் வெற்றிக்கு பின் மனைவி இருக்கா. அப்ப பின்னாடி கணவன் முதுகு பின்னாடி இல்ல, சப்போர்ட்டிவா இருக்கு. அதான் அவங்கதான் காரணம். இப்போ கணவன் நல்லபடியா வெற்றி அடைஞ்சாருன்னா அவன் வெற்றிக்கு பின் ஒரு மனைவி இருந்தா, அப்போ காரணம் அந்த மனைவினால. அதே மாதிரிதான் இயற்கை இன்னைக்கு நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு. ஏன் இந்த பெண்கிற வார்த்தை சொல்ல நம்மளால பார்க்க முடியல, பார்க்க முடியல. அதனால பெண். கணவனுடைய வெற்றிக்கு பின் மனைவி அப்படின்னா கணவனு முதுகு பின்னாடி இல்ல, கணவனுடைய வெற்றிக்கு பின்னாடி அவங்க உறுதுணையா இருக்காங்க, சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆனா இந்த கிரியேஷன் கிருஷ்ணர் சப்போர்ட்டிவா இல்ல. பிகாஸ் ஆஃப் கிருஷ்ணா ஒன்லி கிரியேஷன் இஸ் ஹேப்பனிங். கிரியேஷனுக்கு வந்து கிருஷ்ணா சப்போர்ட்டிவா இல்ல. பிகாஸ் ஆஃப் கிருஷ்ணா ஒன்லி கிரியேஷன் இஸ் ஹேப்பனிங். From himself everything is manifest. கிருஷ்ணர் இருந்தா கிருஷ்ணர் தான் அதுக்கு காரணமா இருக்கு. அதனால இயற்கைக்கு முன் இயற்கைக்கு பின், இயற்கைக்கு முன்னாடி இறைவன் இருக்கிறாரு, இயற்கைக்கு பின்னாடி இறைவன் இருக்கிறார். அப்போ படைப்புக்கு முன்னாடி கிருஷ்ணர் இருக்காரு, படைப்புக்கு அவர் தான் காரணமா இருக்காரு. அதான் படைப்பு பின்னாடி இருக்காருன்னா நம்ம பாக்குறதுக்கு பின்னாடி யார் இருக்கா? கிருஷ்ணர். இத வந்து பிரபுபார் எப்படி சொல்றாரு, எப்படி புரிய வைக்கிறாரு ஒரு புத்தகம் மூலமா. ஒண்ணு சாஸ்திர பிரமாணம். சாஸ்திர பிரமாணம் என்ன எடுத்துக்கிட்டோம், ஒரே ஒரு உதாரணம், சூரியன். சூரியனை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா சூரியன் தானா இயங்குதா? இதுக்கு நீங்க சாஸ்திர பிரமாணம் எப்படி சொல்லுவீங்க? சூரியன் தானா இயங்குவதில்லை அப்படிங்கிறது சாஸ்திர பிரமாணம் என்ன கொடுப்பீங்க? இந்த பிரம்ம சங்கீதை கொண்டு வரும். யக்ஷுரேசு சவிதா சகல கிரஹானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா யஜ்ஞாகயா பிரமதி சம்பிருத கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜா. யக்ஷுரேசு சவிதா, சூரியனுக்கு இன்னொரு பேர் சவிதா. சகல கிரகானா ராஜா, சூரியன் எல்லா கிரகத்துக்கும் ராஜா. நீங்க வந்து நவகிரகம் பாருங்க, நவகிரக நடுவுல யார் இருக்கா? சூரியன். அப்போ வந்துருச்சா? அதே மாதிரி நீங்க ஜோதிடத்துல இந்த அஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷன் இது பாத்தீங்கன்னா கட்டம் போட்டு அதுல சென்டர்ல சூரியன். அப்ப சூரியன் எல்லா கிரகத்துக்கும் ராஜா. யக்ஷுரே சவிதா சகல கிரகான ராஜா. யக்ஷுரே சவிதா சகல கிரகான ராஜா சுரேஷு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா. தேஜா என்னது? பிரகாசம், பிரைட்னஸ். இந்த பிரபஞ்சத்திலேயே எண்ணற்ற கோள்கள்ல பிரகாசிக்கும் கிரகம். இப்ப பூமி தேஜாவா? பூமி தேஜா இல்ல. ஏன் பூமி தேஜா இல்ல? இது இருள் நிறைந்தது. பூமி வந்து இருள் நிறைந்தது, இது தேஜா இல்ல. ஏன் சூரியன் வந்து தேஜா? பிரகாசமா. பொண்ணுகளுக்கு எல்லாம் தேஜான்னு பேர் வைப்பாங்க, ஆனா பிரகாசமா இருக்காங்களுக்கு தெரியாது, ஆனா தேஜான்னு பேர் அப்படி வச்சுக்கிறாங்க. அட்லீஸ்ட் பேர்லயாவது தேஜா இருக்கட்டும், பேர்லயாவது தேஜா இருக்குன்னு வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி விடுங்க, அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், இதை ஆராய்ச்சி பண்ணும். யக்ஷ சுரேஷு சவிதா சகல கிரகானா ராஜா சுரேஷு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா யக்ஞாகயா. யக்ஞாகயா அப்படின்னா யாருடைய மேற்பார்வையில, யாருடைய மேற்பார்வை எங்குது? கோவிந்தமாதி புருஷம் தவகம் பஜாமி, அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன், கோவிந்தோடைய மேற்பார்வையில. அப்ப சாஸ்திர பிரமாணம் வந்துருச்சா? சாஸ்திரம். அதே மாதிரி ஈஷோபனிஷத் என்ன சொல்லுது? இந்த சந்திரன் சூரியன் வந்து காற்று, காற்று வீசுறதாகட்டும், சந்திரன் சூரியன் தோன்றுவதாகட்டும் மறைவதாகட்டும் பரமபுருஷருக்கு பயந்து நடக்குது. அப்ப இது வேத மந்திரம், இது வேதங்களின் கூற்று. சரி, இப்ப லாஜிக்கா எப்படி சொல்லுவீங்க? சரி, நான் ஒரு நாத்திகன். நீங்க நாத்திகன் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? சந்திரன் சூரியன் தானா இயங்கல, அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இயக்கிட்டு இருக்காரு. பிரபுபா சொல்லியிருக்காரு. இப்ப இங்க லைட் எரியுது, இப்ப இங்க லைட் எரியுது. இந்த லைட் வந்து தானா எரியுதா? ஆமா, தானாதான் எரியுது. இந்த லைட் இப்ப தானாதான் எரியுது, ஆமா, அது சந்தேகம் இல்லை. ஆனா நான் சுவிட்ச் போட்டிருக்கேன். நான் சுவிட்ச் போட்டது நீங்க பார்க்காதனால நீங்க நினைக்கிறீங்க லைட் தானாதான் எரியுது. ஆனா இந்த லைட் எரியணும்னா நான் சுவிட்ச் போடணும், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். யாரு லைட் எவ்வளவு நேரம் போட்டு வச்சிருக்காங்க, நீ ஆஃப் பண்ணலையா?
ஏங்க தானாதான் எரியுதுங்க, யாரும் போடலைங்க சொல்லுவீங்களா? இல்லையா? இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க, யாரோ பாத்ரூம் போயிட்டு இது அடிக்கடி நடக்கும். பாத்ரூம் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணா வந்துருவாங்க. யாரு பாத்ரூம்ல லைட் போட்டு விட்டுருக்கா? இல்ல அது தானாதான் எரியுதுன்னா சண்டை அடிச்சு விடுவான். போட்டு விட்டு ஆஃப் பண்ண மறந்து போயிட்டேன்னு சொல்லாம தானா எரியுதுன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ இந்த லைட் வந்து தானா எரியுதா? ஆமா எரியுது. ஆனா ஒருத்தர் சுவிட்ச் ஆன் பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ஒருத்தர் சுவிட்ச் ஆன் பண்ணனால எரியுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணனால அணையுது. அப்போ இந்த லைட் என்னது? ஒரு பௌதிக சக்தி. பௌதிக சக்தி எப்படி இயங்குது? ஆத்மீக சக்தியோடைய டச் இருக்கணும். பௌதிக சக்தி இயங்கணும்னா ஆன்மீக சக்தியோட தொடர்பு இருக்கணும். பௌதிக சக்தி இயங்கணும்னா ஆன்மீக சக்தியோட சம்பந்தம் இருக்கணும். வெறும் பௌதிக சக்தி மட்டும் இயங்காது. இப்போ இன்னொரு உதாரணம், இதெல்லாம் லாஜிக்கா சொல்லலாம், யாருமே மறுக்கவே முடியாது. இப்போ இந்த உடம்பு இருக்கு. இந்த உடம்பு என்னது? பௌதிக சக்தி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதம். இந்த உடம்பு வந்து பௌதிக சக்தி. இந்த பஞ்சபூதம் இருக்கு. இதே பஞ்சபூதம் இந்த டேப் இந்த இது ஆசாசன்ல இருக்கு, இந்த பிளைவுட்ல இருக்கு. இந்த பிளைவுட்லயும் பஞ்சபூதம் இருக்கு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது ஏன் இயங்கல, இது ஏன் இயங்குது? இது இயங்கல, இது இயங்குது. அப்படின்னா இந்த பௌதிக சக்திய ஆத்மீக சக்தி இயக்கிக்கிட்டு இருக்கு. இதுல அந்த ஆத்மீக சக்தி இல்ல, அது இயங்குறது இல்ல. சோ இந்த உடம்பு ஏன் இயங்குது? இந்த பௌதிக சக்திய, இந்த உடல் என்ற பௌதிக சக்திய ஆத்மீக சக்தி இயக்குது. சரி, இன்னும் ஆராய்ச்சி பார்த்தோம்னா லாஜிக்கா இந்த பௌதிக சக்தி ஆன்மீக சக்தி எங்கிருந்து வந்தது? ஆஹ் திடீர்னு வந்துடாது நமக்கு. திடீர்னு எதாச்சும் உடம்பு கிடைச்சிடல நமக்கு. அப்படியே இந்த உடம்பு இருக்குல்ல, அப்படி எதாச்சும் எல்லாம் வந்துடல, அப்படியே வந்துடல. இந்த உடம்பு எப்படி கிடைச்சது? இந்த உடம்புல ஆத்மா எப்படி வந்தது? இத ரெண்டு இயக்குறது யாரு? அடுத்த கேள்வி. இந்த பௌதிக சக்தி ஆன்மீக சக்தி ரெண்டு எப்படி இயங்குது? ஆன்மீக இந்த ரெண்டு சக்தி யாருடைய சக்தி? கிருஷ்ணாவுடைய சக்தி. அப்ப கிருஷ்ணர் யாரு? சக்திமான். கிருஷ்ணா வந்து சக்திமான். அவர்கிட்ட எண்ணற்ற சக்தி இருக்கு. அதை ரெண்டு வகையா பிரிச்சா, ஒன்னு பௌதிக சக்தி, இன்னொன்னு ஆன்மீக சக்தி. அப்ப பௌதிக சக்தி அவற்று இருந்தா தோன்றுது, ஆன்மீக சக்தி அவற்று இருந்தா தோன்றுது. சோ பௌதிக சக்தி தானா இயங்காது, பௌதிக சக்தி தானா தோன்றாது. அந்த சக்திக்கு பின்னாடி ஒரு சக்திமான் இருக்காரு. அப்போ இந்த உடல்கிற பௌதிக சக்தி இயங்கணும்னா, இந்த உடல் என்ற பௌதிக சக்தி இயங்கணும்னா அதுல ஆத்மாங்கிற ஆன்மீக சக்தி இருக்கணும். இந்த உடல்கிற பௌதிக சக்தி இயக்கிறது ஆத்மாங்கிற ஆன்மீக சக்தி. இந்த உடல் ஒரு ரதம் போல, ஆத்மா ஒரு டிரைவர் போல. ஒரு காரு ஓட்டுநர். காரு தானே இயங்கக்கூடியதான். வண்டி ஸ்டார்ட் பண்ணா ஓடும். ஆனா யாரு ஓட்டுறா? ஓட்டுநர் யாரு? டிரைவர் இல்லாம ஓடுமா? சரிங்க, நீங்க ஒரு ஆர்குமெண்ட் பண்ணலாம். அது வந்து நீங்க இப்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு, சென்சார் வந்துருச்சு. புல்லட் ட்ரெயினுக்கு டிரைவரே தேவையில்லை, அது வண்டி ஆன் பண்ணா அதே போயிடும். ஆனா ஆன் பண்ணுன்னு ஒரு ஆள் வேணுமே. அப்போ ஆன்மீக சக்தியோட டச் இருக்கணும் இல்லையா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெஹிக்கிள் டிராவல் பண்ணுது. ஒரு எந்திரம் தானா இயங்குனா கூட, தானா இயங்கக்கூடிய இயந்திரமா இருந்தாலும் அது ஆபரேட்டர் ஒருத்தர் வேணும் இல்லையா? இப்ப மெட்ரோ ட்ரெயின்ல ஓடுது, மெட்ரோ ட்ரெயின்ல டிரைவர் கிடையாது. அப்ப என்னது? அவன் ஒருத்தர் சுவிட்ச் ஆன் பண்றான், எங்க? ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கான். அவன் ஸ்டேஷன்ல உட்காந்து சுவிட்ச் ஆன் பண்ணா அது எங்க போகணுமோ போகுது, திரும்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணா எங்க வந்து நிக்கணுமோ நிக்குது. அப்ப கண்ட்ரோல் ஒருத்தர் இருக்கானா? அவனை நான் பார்க்கல, நான் வண்டியில ஏறி உட்காந்துட்டேன், நான் ஆபரேட்டர் பார்க்கல, அதனால ஆபரேட்டர் இல்லைன்னு ஆயிடாது இல்லையா? இப்ப இந்த உடல்ல ஆத்மாவை பார்க்க முடியல, அதனால ஆத்மாவே இல்லைன்னு ஆயிடாது. இந்த மாதிரி லாஜிக்கா ப்ரூவ் பண்ணலாம். எப்படி லாஜிக்கா ப்ரூவ் பண்ணலாம்? இந்த உடல்ல ஆத்மா இயக்குது, இந்த உடல்ல ஆத்மா இயக்குது, ஒரு வெஹிக்கிள் ஒரு டிரைவர் இயக்குற மாதிரி. சோ உடனே ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம், அப்ப ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் அதையும் ஒருத்தர் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு தான் இருக்காரு, சுவிட்ச் ஆஃப் பண்றதா செய்யறாரு. அப்ப ஆபரேட்டர் இருக்காரு, கண்ட்ரோலர் இருக்காரு, ஆனா நான் பார்க்கல, அதனால இல்லைன்னு ஆயிடு. இப்போ அடுத்து அதே சேம் லாஜிக். இந்த லைட் எரியுது, நான் சுவிட்ச் ஆன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணேன், இல்லாட்டி இது எரியாது. சரி, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. ஓகேங்க, அது மின்சாரம் வந்ததுனால மின்சாரம் எப்படி வந்தது? அடுத்த கேள்வி. இந்த லைட் எரியுதுன்னா அதுக்கு மின்சாரம் எங்க இருந்து வந்தது? அது மின்சார இலாக்கா இருக்கு, அதுல வந்து லைன்மேன், அதுக்கப்புறம் ஜேஇ,
அதுக்கப்புறம் இந்த ஃபோர்மேன், ஜேஇ, ஏஇ ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர். இதெல்லாம் நான் பார்க்காம, ஓ இது இல்ல லைட் தானா எரியுது. லைட் தானா எரியுதுன்னா யாரு கரண்ட் கொடுத்தா? கரண்ட் எங்க இருந்து வந்தது? கரண்ட் யார் சப்ளை பண்றா? இல்லையா? இப்போ நம்ம வீட்டுக்கு கரண்ட் எடுக்கணும். சும்மா அப்படியே தெருவில் கம்பத்துல இருந்து எடுத்துருவோமா லைனை? என்ன பண்ணுவான்? முடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. ஏன்னா இல்லீகலா கரண்ட் எடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்றோம்? முதல்ல இபி ஆபீஸ்க்கு போறோம். இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கரண்ட் எடுக்கணும், லைன் எடுக்கணும். இபி லைன் ஒன்று. அப்ப எலக்ட்ரிசிட்டி போர்டு, இபினா எலக்ட்ரிசிட்டி போர்டு, மின்சாரத்துறை இலாக்கா. அங்க போய் அங்க டேபிளுக்கு மேலேயும் கொடுத்து, டேபிள் கீழேயும் கொடுத்து, அப்புறம் லைன்மேனுக்கு, அப்புறம் ஃபோர்மேனுக்கு, அப்புறம் ஜேஇக்கு, ஏஇக்கு எல்லாம் கொடுத்தா அதுக்கப்புறம் கரண்ட் வரும். அது பொறுமையா இருக்கணும். நான் இடம் வாங்கணும்னு எனக்கு கரண்ட் வந்துடும்னா வராது. அது கரண்ட் வரணும்னா இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அதுல வேற அதிகாரி மாறிட்டாங்க, திரும்பி பணம் கொடுக்கணும். அது அந்த அதிகாரி கொடுத்தீங்க, இது வேற அதிகாரி வந்துட்டாருங்க, இவருக்கு நீங்க கொடுக்கணுங்க. அப்படி அப்போ நம்ம கரண்ட் கொடுத்து காசு கொடுத்து உடனே வேலை நடக்கல, அதிகாரி மாறிடுவாங்க. அதிகாரி மாறினா நீங்க அந்த அதிகாரிக்கு காசு கொடுக்கணும். இப்படி இது ஒரு ப்ராசஸா போயிட்டு இருக்கு. இது ஒரு அது வேற டிபார்ட்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ இந்த மின்சாரம் தானா இயங்கல. அந்த மின்சாரத்துக்குள்ள ஒரு பெரிய இலாக்கா இருக்கு. சரிங்க, இந்த மின்சாரம் எங்க இருந்து எடுக்கிறீங்க? காற்றுல இருந்து எடுக்கிறோம், விண்டு மில்ல இருந்து எடுக்கிறாங்க, தண்ணீர்ல இருந்து எடுக்கிறோம், நிலக்கரி அணுமில் நிலையத்திலிருந்து எடுக்கிறோம். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இது யாரோ உற்பத்தி பண்றாங்களா? அணுமின் நிலை அணு யாரோ உற்பத்தி பண்ணாங்களா? அணுவை யாரால் உற்பத்தி பண்ண முடியாது. அப்புறம் காற்றை யாரோ உற்பத்தி பண்ணாங்களா? நீரை யாரோ உற்பத்தி பண்றாங்களா? அப்படியே உற்பத்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். உற்பத்தி பண்றதுக்கு பொருள் எங்கிருந்து வந்தது? சரி, ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம். வாட்டர், ஸோ வாட்டருக்கு சொல்லி H2O இல்லையா? சயின்ஸ் வந்து சொல்லி H2O. வாட்டர்னா H2O, ஹைட்ரஜன் டை ஆக்சைடு. ஹைட்ரஜன் டை ஆக்சைடு. இந்த ஹைட்ரஜன் ஆக்சைடு எங்கிருந்து வந்தது? அடுத்த கேள்வி. அப்ப எதுவுமே தானா திடீர்லாம் வராது. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. இத ஒரு சில விஞ்ஞானிகள் புரிஞ்சுக்கிறாங்க. இயற்கைக்கு பின்னாடி ஒரு பெரும் சக்தி இயக்குதுன்னு ஒரு சில விஞ்ஞானிகள் தன் பொய்யங்காரத்தால் ஏற்க மறுக்கிறாங்க. பொய்யங்காரம் உள்ளவங்க ஏற்க மறுப்பாங்க. ஆனா இத வந்து யோசிக்கிறவங்க, கொஞ்சம் புத்தி இருந்தா யோசிக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவன் புத்திய மாயா தூக்கின்னு போயிடுச்சுன்னா புரிஞ்சுக்க முடியாது. மாயா அபகிருத ஞானம். அவங்க அறியாமை மூடி இருந்ததுன்னா, அவங்க அறிவை வந்து அறியாமை மூடி இருந்தா, அவங்க அறிவு வந்து வெறும் பௌதிக கல்வி மட்டுமே நம்பி இருந்தா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சா இயற்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குன்னா புரிஞ்சுக்க. அந்த சக்தி என்னன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கக்கூடியதல்ல, அது பௌதிகத்தினால கண்டுபிடிக்கக்கூடியதல்ல. அது ஆன்மீக அறிவியல், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆன்மீக அறிவியல். சோ பிரபுபார் வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். பிரபுபார் ஒரு சயின்டிஸ்ட். நீங்க பிரபுபார் எப்படி வேணாலும் பார்க்கலாம். அவர் ஒரு சயின்டிஸ்டா பார்க்கலாம், கிருஷ்ணரை முழுமுழு கடவுளா விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கிறார். பிரபுபார் ஒரு டாக்டரா பார்க்கலாம், எல்லா பௌதிகவாதிக்கும் நோய்க்கும் மருந்து கொடுக்கிறார் கிருஷ்ண உணர்வு. சோ பிரபுபார் ஒரு பெரிய பண்டிதரா பார்க்கலாம், சாஸ்திர பிரமாணமா சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். பிரபுபார் ஒரு தூய பக்தர், கிருஷ்ண பக்தி எல்லாரும் கொடுத்திருக்காரு. சோ இதான் ஆச்சாரியர். சோ அதனால இங்க அப்ப பாருங்க, ஒரு சாம்பிள், ஒரு சாம்பிள், ஒரு ஒரு சின்ன உதாரணம். இந்த லைட் தானா இயங்கல, ஒருத்தர் சுவிட்ச் போட்டார், சுவிட்ச் ஆஃப் பண்ணார். அப்ப பிரபஞ்சம் எப்படி இயங்குது? பிரபஞ்சங்கிற பௌதிக சக்திக்கு பின்னாடி பகவான் கிருஷ்ணர் இருக்காரு. அவர் சுவிட்ச் ஆன் பண்றாரு, சுவிட்ச் ஆஃப் பண்றாரு. அவர் தான் பரமாத்மா அல்லது விஸ்வ ஆத்மா. விஸ்வ ஆத்மா, விஸ்வம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம். விஸ்வ ஆத்மானா பிரபஞ்சத்தின் ஆன்மா. இப்போ இந்த உடல்ல ஒரு ஆன்மா இருக்கு, இந்த உடலை இயக்குது. இந்த உடல் பௌதிகமானது. இந்த உடலுங்கிற பௌதிகமான சக்திய ஆன்மாங்கிற ஆன்மீக சக்தி இயக்குது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சங்கிற பௌதிக சக்திய பரமாத்மா என்ற உன்னதமான ஆத்மா இயக்குது. நான் இதை பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது. நான் இதை பார்க்காதனாலையும் நான் இதை உணராதனாலையும் அது இல்லைன்னு ஆயிடாது. அது இருக்கு, என்னால புரிச்சுக்க முடியல. அது செயல்படுது, என்னால பார்க்க முடியல.
அதனால அது இல்லைன்னு ஆயிடுது. சோ பாயிண்ட் என்னன்னா, இந்த நவீன அறிவியல் எல்லாமே இந்த ஜட புலன்களால உணரணும்னு நினைக்கிறாங்க. ஜட புலன்களால உணரக்கூடிய விஷயம் அல்ல இறை விஞ்ஞானம். படைப்பு, படைப்பின் ரகசியம், கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வுங்கிறத ஜட புலன்களால, இந்த பௌதிக கண்களாலேயோ புலன்களாலேயோ பௌதிக மூளையை வச்சு கூட உணரக்கூடிய விஷயம் அல்ல. ஏன்னா கிருஷ்ணவோட சக்தி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதோக்ஷஜா, கிருஷ்ணருக்கு என்ன பேரு? அதோ அக்ஷஜா, அதோக்ஷஜா அப்படின்னா நம்முடைய பௌதிக புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், பௌதிக பார்வைக்கு அப்பாற்பட்டவர். அதனால இந்த படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு. இத பிரபுபாதா லாஜிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் சாஸ்திர பிரமாணம் பார்த்தோம், லாஜிக்காக ப்ரூவ் பண்ணிருக்காரு, சயின்டிபிக்காக ப்ரூவ் பண்ணிருக்காரு. எப்படி இது நடக்குது? அதனால பிரபுபாத புத்தகத்தை வாசிச்சா நம்ம யாருக்கு வேணா பதில் சொல்லலாம். யாரு கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். பிரபுபாத் புக்கை படிச்சா விஞ்ஞானிகளுக்கு பதில் சொல்ல முடியும். பிரபுபாத் ஒரு கிளாஸ்ல சொல்றாரு, we are not scientists but we can challenge scientists. நாங்க விஞ்ஞானிகள் கிடையாது, ஆனா விஞ்ஞானிகளுக்கு எங்களால் சவால் விட முடியும். பிகாஸ் கிருஷ்ணா இஸ் வித் அஸ், கிருஷ்ணா எங்க கூட இருக்காரு, கிருஷ்ணா எங்க பக்கம் இருக்காரு. சோ கிருஷ்ணர் மேல வலுவாத நம்பிக்கை, கிருஷ்ண பக்தியில பிரபுபா உறுதியா இருந்ததுனால பிரபுபாத விஞ்ஞானிகளுக்கே சவால் விட்டார், எல்லாருக்குமே சேலஞ்ச் பண்ணார். பிரபுபாத் எல்லாருக்குமே சேலஞ்ச். அதனால இங்க பாகவதம் ஒரு சயின்ஸ் ஆக்சுவலி. ஆனா உண்மையில பாகவதம் கிருஷ்ண பிரேமம் தரக்கூடியது. ஆனா நீங்க சயின்ஸாவும் பார்க்கலாம். பாகவதம் படிக்கிறதுனால நமக்கு கிருஷ்ணர் மேல பிரேமம், தட் இஸ் அவர் அல்டிமேட் கோல். பாகவதத்துடைய ஓரொரு ஸ்லோகமும், பாகவதத்தின் ஓரொரு ஸ்லோகம், ஓரொரு வார்த்தையும் கிருஷ்ணர் மேல பிரேமம் தரக்கூடியது, கிருஷ்ணர் மேல பிரேமம் தரக்கூடியது. ஆனா அதே பாகவதம் எல்லா விதமான பௌதிக குழப்பத்துக்கும், சந்தேகங்களுக்கும், படைப்பின் பற்ற எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. எல்லா கேள்வி ஏற்கனவே கேட்டாச்சு. இன்னைக்கு மக்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குமோ, என்னென்ன குழப்பம் இருக்குமோ, எல்லா கேள்வியும் அர்ஜுனன் பகவத்கீதையில கேட்டாரு, பரிசித் மகாராஜ் சுகதேவ் கோசாமிட்டு கேட்டாரு, விதுரர் மைத்ரேயிட்டு கேட்டாரு, சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்டு கேட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அது எல்லாம் பிரபுபாத் புக்ல கொடுத்திருக்காரு. அந்த கேள்வி பதிலுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. பாகவதம் ஃபுல்லா கேள்வி பதில் தான், அது பிரபுபாத் விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்போ இங்க விதுர மகாத்மா கேள்வி கேட்கிறாரு, படைப்பு எப்படி நடக்குது, இந்த மகத்தத்துவங்கிறது என்ன, அது எப்படி யார்கிட்ட இருந்து தோன்றியது, பிரம்மா எப்படி கிரியேஷன் பண்ணாரு, அவருக்கு எங்க இருந்து சக்தி வந்தது. ஒரு ஸ்லோகமும் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாரு, மொத்த பௌதிக சக்தியான மகத்தத்துவத்தை படைத்து புலன்களையும் புலனுறுப்புகளையும் கொண்ட பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபத்தை படைத்த பிறகு பரமபுருஷருக்கு பிரவேசித்தார். அப்போ அவர் பிரவேசிக்கணும். இப்போ ஒருத்தர் அழகா வீடு கட்டினார், ஒருத்தர் கொத்தனாரை வச்சு அழகா என்ஜினியர் வச்சு டிசைன் பண்ணி, என்ஜினியர் வச்சு அழகா பிளான் போட்டு வீடு கட்டினார். அந்த வீட்டுக்குள்ள ஒரு நுழைஞ்சாதான் அந்த வீடு. அங்க லைட் போட்டா லைட் எரியும், ஃபேன் போட்டா ஃபேன் ஓடும், ஏசி போட்டா ஏசி ஓடும். அங்க உள்ள ஆள் நுழையணும், இல்லாட்டி வீடு அப்படியே தான் இருக்கும், லைட் அப்படியே இருக்கும், ஃபேன் அப்படியே இருக்கும், ஏசி எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். இந்த நபர் உள்ள போகணும். அந்த ஹவுஸ் ஓனர், ஒருத்தர் வீடு கட்டிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கிரக பிரவேசா, கிரக பிரவேசா, அந்த வீட்டுக்குள்ள நுழையிறது, ஃபர்ஸ்ட் குடிப்பு வருது. அப்போ வீடு கட்டியாச்சு, ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் உள்ள போகல. அப்ப எப்படி இருக்கும்? அது செயலிழந்து இருக்கும், செயல்படாது. ஆனா ஆஸ் சூன் as அந்த ஹவுஸ் ஓனர் உள்ள என்டர் ஆன உடனே கிச்சன் ஒர்க் ஆகுது, ஏசி ஒர்க் ஆகுது, வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகுது, எல்லாம் ஒர்க் ஆகுது, எல்லா மெஷினரி சிஸ்டம் ஒர்க் ஆகுது. எப்படி? அந்த ஹவுஸ் ஓனர் உள்ள என்டர் ஆனர். அந்த ஹவுஸ் ஓனர், அந்த வீட்டு ஓனர் அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கு. சார் நீங்க நம்ம ஒருத்திட்ட ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தோம். இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு 3 சென்ட்ல ஒரு ஒரு பிளாட் வச்சிருக்கீங்க. ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேசுனீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு 20 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு அழகா வீடு கட்டி கொடுத்துருங்க, A to Z எல்லாம்.
கிச்சனு, பெட்ரூமு, அது காட்டு, அதுக்கு அந்த எந்த மாதிரி லைட்டு, ஃபேன், எல்லாம் எவ்ரிதிங் எல்லாமே இதுக்குள்ள வந்துருங்க. கம்ப்ளீட் பேக்கேஜ், ஃபுல் பேக்கேஜ் பண்ணி கொடுத்தேன். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஒருத்தர் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டீங்க, அவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது ரெடி பண்ணி அப்படி இருக்கு. அது எப்ப ஃபங்க்ஷன் ஆகுது, எப்ப இயங்குது, நான் அதுக்குள்ள நுழைஞ்சாதான் அந்த வீட்டுக்குள்ள போகணும். அப்பதான் அது இயங்குது. அதே மாதிரி பகவான் என்ன பண்றாரு, இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார். 24 மூலக்கூறுகள், அதான் மகத்தத்துவம். அஹ், 5 பஞ்சமகாபூதம், 5 பஞ்சமகாபூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுணர்வு பொருட்கள், 20 மனம், புத்தி, அகங்காரம், ஜடையர்க்கின் முக்குணங்கள். இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு கிருஷ்ணா அதுக்குள்ள என்டர் ஆகணும். அப்பதான் ஃபங்க்ஷன் ஆகும். எப்படி ஒரு வீட்டு ஓனர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாதான் அந்த வண்டி அந்த வீடு இயங்குது. அதே மாதிரி ஒருத்தர் கார் வாங்கினார். ஒருத்தர் நைஸ் ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஆர் பிஎம்டபிள்யூ, எந்த கார், ஆடி கார், அமாவாசை எது வேணா வச்சுக்கோங்க. ஒருத்தர் கார் வாங்கினார். அந்த காரை வாங்கி அந்த ஓனருக்குள்ள என்டர் ஆகணும், இல்லாட்டி கார் அப்படியே தான் நிற்கும். அதே மாதிரி கிருஷ்ணா என்டர் ஆகணும். கிருஷ்ணா உள்ள என்டர் ஆனாதான் என்ன ஆகுது, இந்த பிரபஞ்சம் இயங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதனாலதான் இந்த பிரபஞ்சம் இயங்குறதுக்கு அவர் காரணமா இருந்தனாலதான் அவர் காரண உதகசாய் விஷ்ணு. பிரபஞ்சம் இயங்குறதுக்கு அவர் காரணமா. 3 புருஷ அவதாரம், இங்க 3 புருஷ அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கு. இந்த பிரபஞ்சம் இயங்குறதுக்கு, இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு, இந்த 24 மூலக்கூறுகள் தோன்றுவதற்கு, எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் தோன்றுவதற்கு காரணமா இருந்ததுனால அவர் 3 விஷ்ணு இருக்காங்க. இந்த 3 விஷ்ணுவும் கிருஷ்ணனுடைய புருஷ அவதாரம். பகவானுடைய அவதாரங்கள் 6 வகையா பிரிச்சிருக்காங்க. எண்ணற்ற அவதாரம், இந்த எண்ணற்ற அவதாரங்களை 6 வகையா பிரிச்சிருக்காங்க. புருஷாவதாரம், குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்தர அவதாரம், சத்யாவேஷ அவதாரம். அப்ப இந்த முதல்ல புருஷ அவதாரம், இந்த 3 புருஷர்கள். அதனாலதான் கிருஷ்ணா புருஷோத்தமா. 3 புருஷர், காரண உதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, ஷீரோதகசாயி விஷ்ணு. சோ ஃபர்ஸ்ட் இவர் காரண உதகசாயி. ஏன் இவர் காரண உதகசாயி? எல்லா காரணத்துக்கும் காரணமா இருக்காரு. அதனால எல்லா இந்த பிரபஞ்சம் படைத்தது, எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் தோன்றியது காரண உதகசாயி விஷ்ணு. அதனாலதான் அவருக்கு பேரே காரண உதகசாயி விஷ்ணு தான். ஏ காரணவா ஜலே, காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே கடல் தான், உப்பு கடல். அந்த மாதிரி காரண கடல் ஒண்ணு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் காரண கடல் ஒண்ணு இருக்கு. அப்புறம் கர்ப்ப கடல் ஒண்ணு இருக்கு. அப்புறம் பார்க்கடல் இருக்கு. இதெல்லாம் நான் பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது. ஏதோ கதை விடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க காரணக்கடலு, கர்ப்பக்கடலு, பார்க்கடலு, தேன் கடலு, கரும்பு சாறு கடல்லாம் சொல்றீங்க, ஏமாத்துறீங்களா? பார்க்க முடியாதனால இல்லைன்னு ஆயிடாது. அதனால இந்த காரண கடலை காரணவா ஜலே பஜதிஸ்ம யோகா நித்ரம் அனந்த ஜெகதண்ட சரோம கூபா ஆதார சக்தி அவலம்பிய பரம்சமூர்த்தி கோவிந்தமாதி புருஷம் தமகம். அது மகாவிஷ்ணு இருக்காரு, அவருக்கு பேரே மகாவிஷ்ணு. ஏன் அவர் மகாவிஷ்ணு? எண்ணற்ற அண்ட சராசரங்கள் அவருக்குள்ள இருந்து வருது. அந்த அண்ட சராசரங்களை படைத்ததுனால அவர் காரண உதகசாயி விஷ்ணு. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, காரண கடலில் பள்ளி கொண்டுள்ள புருஷ அவதாரமான பௌதிக சிருஷ்டியில் உள்ள ஆதி புருஷர் என்று அழைக்கப்படுகிறார். யாருக்குள் எல்லா கிரகங்களும் அவற்றின் வாசிகளும் வாழ்கின்றனரோ அந்த விராட் ரூபத்தில் பகவானுக்கு பலாயிரக்கணக்கான கால்களும் கரங்களும் உள்ளன. அப்போ காரணோதசாய் விஷ்ணு புருஷாவதாரம். இந்த புருஷாவதாரத்துக்கு தான் இந்த எல்லா பௌதி இயற்கையும் உருவானது. அந்த பௌதி இயற்கைக்குள்ள பகவானே இந்த விராட் ரூபத்துக்குள்ள இருக்கு, பிரம்மாண்டமான விஸ்வரூபத்துக்குள்ள. அதுக்கப்புறம் புரோபா என்ன சொல்றாரு, இரண்டாவது புருஷர் கர்ப்போதகசாய் விஷ்ணு. இந்த கர்ப்போதகசாய் எப்படி வந்தாரு? காரணோதசாய் விஷ்ணு எண்ணற்ற அண்ட சராசரங்களை படைச்சிட்டு அதுக்குள்ள நுழையிறார். எப்படி ஒரு ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள்ள போற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் சின்ன பிள்ளை பின்னாடி ஓடி வருது. இந்த பிள்ளை எங்கிருந்து வந்தது? அவற்று தான் வந்து இல்லையா? ஒரு 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 வீட்டோடைய தலைவன், அப்புறம் பிள்ளை.
அது எங்க இருந்து வந்தது? அவர்கிட்ட தான் வந்து அது உள்ள வரும். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்தை படைச்சிட்டு அந்த ஓரொரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் நுழையிறார். அந்த ஓரொரு பிரம்மா 14 லோகம் இருக்கு. இது ஒரு ஒரு பிரம்மாண்டம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டம் இருக்கு. அந்த ஓரொரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் போய் அதை கர்ப்ப கடலால நிரப்பி அது மேல சயனம் பண்ணிருக்காரு கர்ப்போதசாய் விஷ்ணு. அவரு நாபிலிருந்து தாமரை தண்டு அங்க வந்து பிரம்மா வர்றாரு. அப்போ காரண உதகசாய் விஷ்ணுவுக்கு பிரம்மா கிடையாது, லட்சுமி தேவி கிடையாது, ஆதிசேஷன் கிடையாது. அவர் அவர்கிட்ட இருந்தா எல்லாமே உற்பத்தி ஆகும். அதனாலதான் நீங்க பாகவதத்துல பாத்தீங்கன்னா அந்த கார்னோசாய் விஷ்ணுவோட பிக்சர் போட்டு படம். அதுல அவரை சுத்தி எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கும். ஆனா அதுல அது அது அவருக்கு கீழே பாம்பு படுக்கையோ ஆதிசேஷனோ லட்சுமி தேவோ பிரம்மாவோ இருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஈஸ் அ காஸ் ஆஃப் ஆல் காசஸ். அவர் எல்லா காரணத்துக்கும் காரணம். அதுக்கப்புறம் அவர் ஓரொரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் அண்டாந்தரஸ்து பரமானு ஜெயாந்தரஸ்தம், அவர் ஓரொரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த அண்டத்துக்குள்ள ஒரு கடல், அது கர்ப்ப கடல். அந்த கர்ப்ப கடல்ல ஆதிசேஷ பாம்பு படுக்கை. அந்த ஆதிசேஷன் பாம்பு படுக்கையில பள்ளி கொண்டிருக்கார் கர்ப்போதக சாய் விஷ்ணு. அவருடைய பாதத்துல லட்சுமி தேவி இருப்பாங்க. அவருடைய நாபியில இருந்து தாமரை தண்டு, அந்த தாமரை தண்டுக்குள்ள 14 லோகம், அந்த தாமரை தண்டுக்கு மேல பிரம்மா. அதுக்கப்புறம் பிரம்மா உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கும் போது அந்த ஓரொரு உயிர்வாளிக்குள்ளேயும் கிருஷ்ணா வந்து இந்த கார்போஷா விஷ்ணு உள்ள போய் பரமாத்மா சீரோஷாயா விஷ்ணு உட்காந்து அடுத்து ப்ரோபாஸ் என்ன சொல்றாரு? சீரோஷாய் விஷ்ணு தான் பிரம்மாண்டமான ரூபமான விராட புருஷரை தியானிக்கிறார், விராட புருஷராக தியானிக்கப்படுகிறார். அப்போ யார் விராட புருஷரா தியானிக்கப்படுறாங்க? யோகிகளால. இதயத்தில் இருக்க பரமாத்மா. யோகிகள் எப்படி தியானிக்கிறாங்க? யோகிகள் வந்து தியானா தத்கித தியானாவத்கித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினக. ஒரு யோகி தியானம் பண்றாருன்னா யார தியானம் பண்றாரு? விராட புருஷரை. இந்த விராட புருஷர் யாரு? சிரோஷா விஷ்ணு. அப்படி தியானம் பண்றாங்க அவங்க. அந்த இதயத்துல இருக்கிற பரமாத்மா கிட்ட தான் எல்லா பிரபஞ்சமும் உள்ள இருக்கு, அதுல நானும் அதுக்குள்ள போய் ஒன்னாயிரணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இங்க மேலும் இங்க என்ன சொல்ற? சோ இப்படி இந்த புருஷாவதாரம் பாருங்க எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நம்ம ஒரு சின்ன மூலையில உட்கார்ந்துட்டு கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் குரு இருக்கா இல்லையா, கடவுள் கிடையாது, முதல்ல நீ யாரு, இங்க என்ன நடக்குது பாருங்க. கிருஷ்ணர் வந்து ஆதி புருஷர், தேவாதி தேவன், ஆதி புருஷர், கோவிந்தம் ஆதி புருஷம். இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஏன் மக்களுக்கு புரியலன்னு இப்ப புரியும். யாரால புரிஞ்சுக்க முடியும் கிருஷ்ணரை? ஏன் மக்களுக்கு வந்து இன்னைக்கு சந்தேகம் குழப்பம், கடவுள் இருக்காரா இல்லையா, படைப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா என்னுடைய மூளை இருக்கு இல்லையா, அது ஒரு கடுகை கூட சின்னது. இந்த சிறிய பௌதிக மூளையை வச்சுக்கிட்டு, இந்த சின்ன பௌதிக மூளையை வச்சுக்கிட்டு யாரை கால்குலேட் பண்றோம் தெரியுமா? யாரை கால்குலேட் பண்றோம்னா கிருஷ்ணா. கிருஷ்ணர் இருந்து முதல் விரிவங்க பலராமர், பலராமர் இருந்து மகா சங்கர்ஷ்ணர், மகா சங்கர்ஷன் வாசுதேவ சங்கர்ஷ பிரத்யும்ன அனிருத்தர், அவற்றிருந்து வாசுதேவ சங்கர்ஷ பிரத்யும்ன அனிருத்தர், அந்த வாசுதேவற்றிருந்து நாராயணர் புருஷாவதாரம். அந்த புருஷாவதாரத்துல மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணுவோட உடல்ல இருந்து எண்ணற்ற அண்டங்கள், அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளேயே அவர் நுழையிறாரு. கோடான கோடி பிரம்மாண்டங்கள், அந்த கோடான கோடி பிரம்மாண்டம் மகாவிஷ்ணுவிட்டு இருந்து வருது. அந்த மகாவிஷ்ணுவிட்டு இருந்து வரக்கூடிய அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள அவர் திரும்பி நுழையிறாரு. அங்க கர்ப்பக்கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட இருந்து என்ன நடக்குது? சீரோஷா விஷ்ணு வர்றாரு, பிரம்மா வந்தாரு. சோ பிரம்மா வந்து இந்த உயிர்வாளிகளை படைக்கிறாரு. அப்போ எண்ணற்ற பிரம்மாண்டத்துல ஒரு பிரம்மாண்டம், அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 லோகம், அந்த 14 லோகத்துக்குள்ள ஒரு பூகோளம், அந்த பூலோகத்துல ஒரு ஒரு இடம் தக்ஷின் பாரதம், பாரதம் இந்தியா. அந்த இந்தியாவில ஒரு பாகம் தக்ஷின் பாரதம் தென்னிந்தியா. அந்த தென்னிந்தியாவில ஒரு மூலை தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல ஒரு மூலை பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், அந்த பெரம்பலூர்ல ஒரு சின்ன இடம் வந்து செஞ்சேரி. அங்க இருக்கிற ஒரு அல்ப ஜீவராசி நம்ம. இந்த அல்ப ஜீவராசி மகாவிஷ்ணு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்போ என்னுடைய பௌதிக விஞ்ஞான மூளையை வச்சுக்கிட்டோ, என்னுடைய பௌதிகமான விஞ்ஞான மூளையை வச்சுக்கிட்டோ, அல்லது மனக்கற்பனை பண்ணியோ, தர்க்கம் பண்ணியோ, தத்துவத்தை வச்சுட்டோ மகாவிஷ்ணு புரிஞ்சுக்க முடியாது. எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்வதக, பக்தி தோன்றால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும்.
பாகவதம் படிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். பக்தர் சங்கத்துல வந்து அது கூட முழுமையா புரிஞ்சுக்கிட்டவங்க சரித்திரத்திலே கிடையாது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை முழுமையா எனக்கு தெரியும்னு சொல்றது சரித்திரத்திலே கிடையாது. ஹிஸ்டரி இது வரைக்கும் ஹிஸ்டரியில கிடையாது, இனி வர போறதும் கிடையாது. பகவான் கிருஷ்ணருடைய சைதன்ய மகாபிரபுடைய நாம ரூப குணாதிசயங்கள், படைப்பின் ரகசியம், எப்படி சிருஷ்டிப்பு நடக்குது, பகவான் எப்படி பல்வேறு அவதாரங்கள் பண்றாரு, இந்த அவதாரங்களை எப்படி செயல்படுதுங்கிறத இன்னை வரைக்கும் இனி மேற்கொண்டு யாராலும் முழுமையா சொல்ல முடியாது. அது வந்து பகவானுடைய அவதாரமான அனந்தனுக்கு 1000 தலை இருக்கு. அனந்த தேவன், அந்த அனந்த தேவன் 1000 தலையில இந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்களை தாங்கி இருக்காரு. அது எப்படி இருக்கு? கடுகு டப்பால இருக்கிற கடுகு மாதிரி இருக்கு. அந்த பிரம்மாண்டமே கடுகு மாதிரி இருக்கு அனந்தனுக்கு. அப்ப நாம யாரு? we are insignificant. ஒண்ணும் கிடையாது, தூசிக்கு சமானம். தூசிக்கு சமானம். அந்த ஆனந்தன், 1000 தலை இருக்கிற அனந்தன் எண்ணற்ற பிரம்மாண்ட தன் தலையில தாங்கி இருக்காரு. அவரு 1000 வாய்கள் கொண்டு பகவான் லீலையை இன்னி வரைக்கும் சொல்லி முடிக்க முடியும். பகவானுடைய லீலைகள், அவரது நாம ரூப குணாதிசயங்களை அவருடைய அவதாரமான அனந்த தேவனாலே இனி சொல்லி முடிக்க முடியல. அனந்த தேவனாலே சொல்லி முடிக்க முடியல, அப்புறம் பிரம்மா சிவனை பத்தி சொல்ல என்ன இருக்கு? பிரம்மா சிவனாலே புரிஞ்சுக்க முடியல, அப்ப மற்ற தேவர்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? மற்ற தேவி தேவர்கள், பிரம்மா சிவன் மகா ரிஷிகள், இவங்களாலே புரிஞ்சுக்க முடியல, அல்ப ஜீவராசி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆனா கேளுங்க, நாங்கெல்லாம் அதை படிச்சோம், நாங்கள் இதை படிச்சோம், எங்களுக்கு அது தெரியும், அந்த விஞ்ஞானம் அப்படி சொல்லுது, இந்த நீ ஒண்ணு வேஸ்ட், ஒண்ணும் பண்ண முடியாது. சிம்பிளி வேஸ்ட். சமயவேகி கேவலம். அதனால இங்க இதான் ப்ராசஸ். இங்க பகவானுடைய படைப்பை பற்றி புரிஞ்சுக்கணும், அவர் செயலை பற்றி புரிஞ்சுக்கணும், அவர் லீலைகளை பற்றி புரிஞ்சுக்கணும்னா பாகவதம் படிக்கணும், பக்தர்கிட்ட கேட்கணும். அப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம், ஒரு கடுகளவு புரிஞ்சுக்கலாம். அந்த கடுகளவு புரிஞ்சுட்டாலே பெரிய விஷயம். அதான் பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு. கீதையில கிருஷ்ணர் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு, நீ அவர் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன சொல்லிட்டாரு? நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷேக. ஓ அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். காரணம், அகம் ஆதிரிகை தேவான். தேவர்களுக்கு மகா ரிஷிக்கு முன்னாடி தான் பகவான் இருக்க. இந்த உலகத்துல எப்பேற்பட்ட தேவரா இருந்தாலும், மகாதேவர் பிரம்மதேவர் அவங்களே ஒத்துக்கிறாங்க, பாகவதத்துல எங்களால பகவான் லீலைகளை சொல்லி முடிக்க முடியாது. வியாசர் ஒத்துக்கிறார், என்னால பகவான் லீலைகளை ஃபுல்லா வர்ணிக்க முடியாது. விருந்தாவன் தாஸ் தாக்கூர் ஒத்துக்கிறார், என்னால சைதன்ய லீலைகளை முழுமையா வர்ணிக்க முடியாது. ஏன்னா அது எல்லையற்றது. எல்லையற்றது. எஸ். அதனால கிருஷ்ணா என்ன சொல்லிட்டாரு? அது ஒரு சாம்பிள் வேணா காமிச்சாரு. நீ ஒரு ப்ராடக்ட் பண்றதுக்கு கூட சாம்பிள் காமிப்பாங்க. இல்ல அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், நீங்க சாதம் வடிக்கும் போது, அன்னைக்கு சாதம் எல்லாம் வடிச்சாங்க, இன்னைக்கு குக்கர்ல வச்சிருக்காங்க. அன்னைக்கு சாதம் வடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ஒரு சாதம் எடுத்து அமுத்தி பார்ப்பாங்க. அப்போ அந்த சாதத்தோடைய பதம் வச்சு இந்த ரைஸ் எல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். அது ஒரு சாம்பிள் தான். இல்ல நம்ம ஜெகநாத் பூரியில போனா நிறைய பிரசாத ஸ்டால் இருக்கும், ஒரு சாம்பிள் கொடுப்பாங்க, சாப்பிட்டு பாருங்க, வேணா வாங்கிக்கோங்க. இல்ல ஏதாவது கடையில போனா ஒரு சாம்பிள் தருவான், இதை சாப்பிட்டு பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் ஒரு சாம்பிள் தான் காமிச்சாரு பகவத்கீதையில. அதவா பகுனைத்தேன கிம்பாத்தேன தவாஜுனா விஷ்டப்பியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம் ஸ்தேன ஸ்திதோ ஜெகத். எனது வைபவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு அர்ஜுனா? அதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. சிலப்ப நாமளும் சொல்லுவோம், என்னை பத்திலாம் நானே சொல்ல வேண்டாங்க, என்னை பத்திலாம் சொல்லி எல்லாம் முடிக்க முடியாது. இது வந்து தற்பெருமை பேசுறது இல்லையா? சில நேரங்கள்ல என்னை பத்தி அதை விடுங்க, என்னை பத்தி நானே ஏன் சொல்லிட்டு, அதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. என்னமோ ஒரு பெரிய சாதிச்சிட்ட மாதிரி பேசுவார். ஆனா உண்மையில கிருஷ்ணர் தான் இது சொல்லணும். கிருஷ்ணர் தான் சொல்றாரு பகவத்கீதையில, அது அவருக்கு தான் பொருந்தும். அது அவருக்கு தான் பொருந்தும். கிருஷ்ணரை பத்தி யாராலும் சொல்லி முடிக்க முடியாது. கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டாரு? இந்த விளக்கத்துக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்கு? நான் வந்து மலைகள்ல வந்து மேரு, ஸ்தாவரங்களில் ஹிமாலயம், நீர்த்தேக்கங்களில் சமுத்திரம், பக்தர்களில் பிரகலாதன், பாண்டவர்களில் தனஞ்சயன், தேவர்களில் இந்திரன், ருத்ர ருத்ரர்களில் சங்கரன். சரி விடு அர்ஜுனா, இதெல்லாம் சொல்லி என்ன இருக்கு?
அதவா பகுநைதேன கிம்பா. எதை சொல்ல சொல்ற, எதை சொல்லி முடிக்க சொல்ற? இதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா விஷ்டப்பியாக மிதம் ஏகாம் ஸ்தேன, என்னுடைய சக்தியின் ஒரு சிறு வெளிப்பாடு உனக்கு காமிச்சிருக்கேன். அந்த சிறு வெளிப்பாடு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அது சிறு வெளிப்பாடு ஒரு பெரிய லிஸ்ட். அதனால கிருஷ்ணாவுடைய நாம ரூப குணாதிசயங்களை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது, முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. பக்தி இருந்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், அதுவே போதுமானது. அஹ் ரொம்ப அழகா நீங்க வர்ணனை சொல்லியிருக்கு. அப்புறம் அஹ், ஓ சிறந்த பிராமணரே, பகவானின் விராட ரூபமும் புலன்களும் புலன் பொருட்களும் மேலும் 10 வகையான உயிர்காற்றுகளும் மூவகையான உயிர் சக்தியுடன் இருக்கின்றன என்று தாங்கள் கூறினீர்கள். இப்போது நீங்க விரும்பினா குறிப்பிட்ட பிரிவுகளை சேர்ந்த வெவ்வேறு சக்திகளை பற்றி விளக்கி அருளுங்கள். இதுதான் அறிவு பெறதுக்கான வழி. அறிவு பெறுவதற்கான சரியான வழி என்னன்னா, அதிகாரப்பூர்வமான நபர்கிட்ட இருந்து கேட்கறது. படைப்பு பற்றி அதிகாரப்பூர்வமான நபர். இந்த மாதிரி விதுரர் வந்து ரொம்ப அழகா கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் அழகா இருக்கு. அதனால பாகவதம் படிக்கிறதுனால, பகவத்கீதை பாகவதம் படிக்கிறதுனால அறியாமை போறது மட்டும் இல்ல, ஆன்மீக அறிவு கிடைக்கிறது மட்டும் இல்ல, கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுண்டு அவருக்கு சேவனம் செய்து சுத்தமான உன்னதமான சுத்த பக்தி, அவர் மேல பிரேமம் அடையணும். அதான் அவர் அல்டிமேட் கோல். ஜீவனுடைய உண்மையான ஆதார நிலை கிருஷ்ணர் மேல கலங்கமில்லா அன்பு அடைகிறது தான். ஹரே கிருஷ்ணா. ரங்கா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத். ஓகே.